தாய் தமிழ் சொந்தங்களுக்கு புரட்சி வணக்கங்கள். தேர்தல் களம் நெருங்க நெருங்க நாம் தமிழர் கட்சியை சுற்றி ஒரு சதிவலை, ஒரு மாயவலை வந்து பின்னப்பட்டுக்கிட்டே இருக்கு. ஊடகத்தில் நீங்கள் பார்க்குறீங்க. இதுக்கு முன்னாடி ஒவ்வொரு பொது தேர்தல்லையும் ஒவ்வொரு இடைத்தேர்தல்லையும் நாம் தமிழர் கட்சி வந்து அவங்க மேலே வைக்க விமர்சனம் என்னன்னா, அவங்க வந்து பாதிக்கு கீழே போயிடுவாங்க, இருக்கிறதே கீழே போயிடுவாங்க, இதுக்கு மேலே சீமான் வளர மாட்டாரு, ரஜினி வந்தால் சீமான் பயப்படுறாரு, கமல் வந்தால் சீமான் பயப்படுறாரு, நீங்க எடப்பாடி கூட போய் கூட்டணி சேர்ந்துருவாரு, பாஜக கூட போய் கூட்டணி சேர்ந்துருவாரு. இது வரைக்கும் தேர்தல்ல நிக்கிறத பத்தி சீமான் மேல வச்ச விமர்சனங்கள் எல்லாமே தவிடு பொடியா இருக்கு. ஒவ்வொரு தேர்தலையும் முடிஞ்சு நீங்க பாக்குறீங்க. அவர் எப்பவுமே இந்த மாதிரி பாதிக்கு பாதி ஆண்கள் பெண்கள்னு நிறுத்திட முடியுமா? எல்லா சாதிக்கும் பிரதிநிதித்துவம் கொடுத்துருவாரா? அவரும் சாதி பார்த்து தான் போடுறாரு. அப்படி இப்படின்னு அந்த தேர்தலை சுத்தி அவருக்கு மேல வைக்கக்கூடிய 1000 விமர்சனங்கள். இது போக அடக்குமுறைகள், அவங்க பண்ற கூட்டங்களுக்கு அடக்குமுறைகள், எங்கேயாவது ஒதுக்குப்புறமா இடம் கொடுக்கறது, அது போக அந்த கொடியேற்ற விடுறதில்ல, போஸ்டர் அடிக்க விடுறதில்ல, ஒரு துண்டறிக்கை கொடுக்க விடுறதில்ல. இந்த மாதிரி ஒரு அடிப்படை ஜனநாயக உரிமை ஒரு கட்சிக்கு, ஒரு சங்கத்துக்கு என்ன இருக்கோ இதை எல்லாத்துலேயுமே அவங்கள வந்து மிக கொடூரமாக நீங்கள் அடக்குமுறை. இது எடப்பாடி அவர்கள் ஆட்சியிலையும் சரி, நீங்கள் ஸ்டாலின் அவர்கள் ஆட்சியிலையும் சரி, இந்த 2 ஆட்சியிலையுமே அவங்களுக்கு எவ்வளோ மேக்ஸிமம் நீங்கள் நெருக்கடி கொடுக்க முடியுமோ, எண்ணெயிலேருந்து நீங்கள் இதுவரைக்கும் நாம் தமிழர் கட்சி சந்தித்து வந்திருக்கிற நெருக்கடிகள் எல்லாத்தையும் நீங்கள் ஒவ்வொரு பொதுத்தேர்தலில் பட்டியலிடப்படுங்க. லட்சம் இருக்கும், 1 லட்சம் இருக்கும். அந்த 1 லட்சத்தையும் தாண்டி, அந்த 1 லட்சம் விமர்சனங்கள், அந்த 1 லட்சம் அடக்குமுறைகளையும் தாண்டி தான் ஒவ்வொரு தேர்தலையும் வந்து வாக்கு வந்து அதிகரிச்சுட்டே வந்திருக்கு. இது எல்லார் விமர்சனங்களையும் பொய்யாக்கி தான் அதிகரித்து வந்திருக்கு. ஒரு சிலர் கரெக்டாக சொல்லிட்டு இருக்காங்க, இந்த மாதிரி அவர் வளர்ந்துட்டு தான் இருப்பார், ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லும்போது, மிச்ச 99.99 பேரும் இவர் வந்து விழுந்துருவாரு அப்படின்னு தான் இது வரைக்கும் சொல்லியிருந்தாங்க. இது நான் இது எதுக்கு ரெட்ராஸ்பெக்டிவாக அதை பேசுகிறேன் அப்படின்னா, இந்த காலத்தில் இன்னைக்கும் அதை தான் பேசுகிறாங்க. இது வரைக்கும் அப்படி பேசி வந்தவங்க தான் நம்ம வந்து அந்த விமர்சனத்தை பொய்யாக்கி எல்லாரும் மூஞ்சிலும் விபூதி அடித்து வந்து நாம் தமிழர் கட்சி வளர்ந்து வந்திருக்கு. அது இன்னை வரைக்கும் ஏற்க மறுக்கிறாங்க. இன்னைக்குமே வந்து ஒரு காரணம், விஜய்னு ஒரு காரணம் கிடைச்சதுனால, அவர் வர்றதுனால வந்து பாதிக்கும் கீழே நாம் தமிழர் கட்சி வாக்கு விழுந்துரும் அப்படிங்கிற மாதிரி. அப்போ நீங்கள் அந்த நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு போடுறவங்கள நீங்கள் என்னவா பார்க்குறீங்க? அவங்கள வந்து நீங்கள் என்னவா மதிப்பிடுறீங்க? உங்களுக்கு அதிமுகன்ற ரெட்டை இலையை நம்பி, அந்த வெறும் அந்த ரெட்டை இலையை நம்பி போடுற வாக்குக்கு மேலே இருக்கிற மதிப்பு, அதே மாதிரி அந்த உதயசூரியங்கிற சின்னம் காசுக்கு கொடுக்க, அந்த காசுக்கும் ஜாதிக்கும் போடுற வாக்குக்கு இருக்கிற மதிப்பு. பாமகவெல்லாம் பெருமையாக பேசுவாங்க. பாமக பெருமையாக பேச வேண்டிய கட்சி தான். அந்த மக்களுக்கு யாருக்கு அவர் உண்மையாக இருக்காரோ அவங்க பெருமையாக பேச வேண்டிய கட்சி தான். ஆனால் அவங்க வந்து அந்த வாக்குகளுக்கு நீங்கள் ஒரு கேஸ்டிஸ்ட் பார்ட்டி, ஜாதி கட்சின்னு அடையாளப்படுத்தப்பட்ட பாமக கட்சிக்கு, அவங்க வாக்காளர்களுக்கே நீங்கள் அவ்வளோ மதிப்பு கொடுத்து தான் நீங்கள் பேசுகிறீங்க. அப்போ நீங்கள் நாம் தமிழர் கட்சிக்கு இந்த ஒரு ஓட்டுக்கு காசு கொடுக்காம, கொள்கையை சொல்லி இந்த கூட்டத்தை சேர்த்து இவ்வளவு என்ன சொல்கிறது, அடக்குமுறைகளையும் தாண்டி இந்த வாக்கை குவிச்சிருக்காருன்னா, அந்த வாக்குக்கு உள்ள மதிப்பே நீங்கள் கொடுக்க மாட்டேங்கிறீங்களே. நீங்கள் சிந்திச்சு பாருங்கள். அந்த வாக்குகள் நீங்கள் அந்த தலைவனை மதிக்க வேண்டாம். சீமான் அவர்கள் மேலே ஒரு பொறாமை இருக்கலாம். உங்களுக்கு இவ்வளோ பேரை தாண்டி வளர்ந்துட்டாரே அப்படிங்கிற மாதிரி பல பேருக்கு ஒரு பொறாமையும் ஒரு காழ்ப்புணர்ச்சியும் இருக்கலாம். அது நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. அது அவங்கவுங்களுக்கு ஈகோங்கிறது இருக்கும், பிரச்சனை இல்லை. ஆனால் நீங்கள் மக்களுக்காக தான் பேசுகிறேன்னு ஊடகத்தில் வந்து உட்காந்துக்கிட்டு நீங்கள் இந்த 8.2 விழுக்காடு மக்கள், 36 லட்சம் மக்கள் கிட்டத்தட்ட வந்து நீங்கள் தமிழ்நாட்டை நீங்கள் அந்த கூட்டத்தை மொத்தமாக சிந்திச்சு பாருங்கள். 36 லட்சம் மக்கள் எவ்வளோ பேருன்னு. அவங்கள மொத்தம் ஒரு சில நாடுகளே 36 லட்சம் தான் மக்கள் தொகை இருக்கும். உங்களுக்கு புரியுதா? அப்போ அந்த அளவுக்கு இருக்கிற ஒரு வாக்காளர்கள், பொதுமக்கள்னே வச்சுக்கோங்க. அவங்கள வந்து நீங்கள் என்னவா மதிப்பிடுறீங்க? அவங்கெல்லாம் விஜய் பார்த்து போடுறாங்க. அப்போ நீங்கள் இவ்வளவு சக்திகள் உயிரோடு இருக்கும்போது, ஜெயலலிதா, ஸ்டாலின், இந்த மாதிரி காசு, இது எல்லாத்தையும் தாண்டி ஒருத்தர் யோசித்து அந்த சின்னங்களையும் புதுசாக தான் கொடுத்தீங்க. ஒவ்வொரு சின்னங்களையும் எடுத்துக்கிட்டீங்க. இந்த மாதிரி இடத்துலையும் நீங்கள் வந்து இவ்வளோ வாக்கு கொடுத்துருக்கணும். அந்த வாக்குக்கு நீங்கள் எவ்வளோ மதிப்பு கொடுக்கணும்? அப்போ நீங்கள் இந்த பொதுமக்களுக்காக பேசுகிறேன்னு சொல்கிறதே இந்த இடத்துல அடிபடுது. உங்களுக்கு அவங்கள நீங்கள் ரொம்ப மட்டமாக இடம் போடுறீங்க. இன்னைக்கு விஜய்க்கு கூட வந்து அந்த அளவுக்கு நீங்கள் பேசுறது இல்லை. ஆனால் வந்து ஒரு கொள்கை சார்ந்து ஓட்டு போடுறவங்களை பற்றி பேசுகிறீங்க. சீமானை பற்றி பேசுறதுக்கு அவருக்கு கொடுத்துக்குவார் பதிலடி. அவரை பற்றி வைக்கிற விமர்சனங்களுக்கு அவர் கொடுக்குறாரு. நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, இந்த கட்சிக்கு வாக்களிச்சிருக்காங்கல்ல இந்த மக்கள், அவங்கள நீங்கள் என்ன மதிப்பிடுறீங்க? நீங்கள் சிந்திச்சு பாருங்கள். நீங்கள் அவங்கெல்லாம் ஏதோ வந்து காத்தடிக்கிற பக்கமெல்லாம் அலைபாயிற ஒரு கூட்டம் மாதிரியே நீங்கள் வந்து கணக்கு போடுறீங்க. இல்லை, அப்படி இல்லை. அப்படி அந்த முதல்ல தங்கின கூட்டம் வந்து இன்னுமே அந்த ட்ராவலில் வந்திருக்கு. ஒரு சிலர் வந்து வெளியே அந்த நிர்வாகிகள்லாம் போயிருக்காங்க. அவங்களால இன்ஃப்ளூயன்ஸில் ஒரு 10-15 வாக்குகள் அவங்க அபிமானமான வாக்குகள் வேணால் போயிருக்கலாம். ஆனால் எவ்வளோ வாக்குகள் உள்ளே வந்திருக்கு? எல்லா கட்சியிலையும் கழிதல்களும் உள்ளே வர்றது இருக்க தானே செய்யும். அதை நீங்கள்
நீங்கள் தனியாக நிற்கிறாருங்கிற ஒரே காரணத்துக்காக இவர் மேலே வந்துடுவார். இது இன்னொரு இன்னொரு மாற்று சித்தாந்தத்தை வச்சு வர்றாரு. அப்போ மாற்று சக்தினா இவர் அந்த ஸ்பேஸில் இவர் ஒருத்தர் தான் இருக்கிறாரு, அவரையும் வந்து காலி பண்ணணும் அப்படின்னு ரொம்ப குறி வச்சு அவரை வந்து நீங்கள் தாக்குறீங்க. அவர் போக்கில் விட்டுற வேண்டியதானே. அவர் தான் நீங்கள் சொன்ன எல்லா விமர்சனங்களையும் பொய்யாக்கி இருக்காரு. ஆனால் நீங்கள் வந்து திரும்பியும் வந்து நீங்கள் சும்மா தொடச்சி போட்டுட்டு நீங்கள் திருப்பியும் ரொம்ப அப்படியே உதுத்த மாதிரி நீங்கள் திருப்பி பேசிக்கிட்டு இருக்கீங்க. இதில் சிலவங்கலாம் அப்படின்னா இன்டெலிஜென்ட்லி டிஸ்ஆனஸ்ட். அவங்க வந்து என்ன சொல்கிறது, ஒரு பயஸ்டாக பேசுகிறது அப்பட்டமாக தெரியும், பச்சையாக தெரியும். ஒவ்வொரு இன்டர்வியூலையும் ஒவ்வொரு மாதிரி பேசுவாங்க. அது சீமான்னா அவங்களுக்கு வந்து யாரை வச்சு சீமானை வந்து டார்னிஷ் பண்ணாமோ, யாரை வச்சு அந்த வாக்கு விழுக்காடை வந்து டார்னிஷ் பண்ணலாங்கிற ஒரு எண்ணத்திலேயே வந்து முழுக்க பேசுகிறவங்கலாம் நிறைய பேர் இருக்காங்க ஊடகத்தில். இது எதனால நீங்கள் சொல்லணும்? நீங்கள் ஏதாவது ஒரு கட்சியை நீங்கள் ஆதரிக்கிறதுனால நீங்கள் பேசுகிறீங்களா, இல்லை இந்த கொள்கையை எடுத்து வர்றவர் இந்த கொள்கை ஆபத்தான கொள்கை அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பயப்படுறீங்களா? எதனால வந்து இந்த விமர்சனங்களை வைக்கிறீங்க? எதனால இந்த மக்கள் இந்த சித்தாந்தத்தை ஏற்றுக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க? எதனால இந்த கட்சி ஓட்டு போடக்கூடாதுன்னு நினைக்கிறீங்கன்னு நீங்கள் சொல்லணும்ல. அதை சொல்லாமல் இவர் வந்து விழுந்துருவாருன்னே சொல்லிட்டு இருந்து கட்சி விழுந்துருவார், இவர் விழுந்துருவாரு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா என்ன அர்த்தம்? இந்த கேள்வி நியாயம் தானே. நீங்கள் வந்து வைக்கிற விமர்சனத்தை வந்து நீங்கள் தர்க்க ரீதியாக வைக்கணும். இந்த கட்சியை ஏன் ஓட்டு போடக்கூடாது, அதுக்குண்டான காரணம் சொல்லுங்கள். திமுகவுக்கு ஓட்டு போட வேண்டிய காரணம் என்ன இருக்குது, அதிமுகவுக்கு ஓட்டு போட வேண்டிய காரணம் என்ன இருக்குது, நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு போட வேண்டிய காரணம் என்ன இருக்குன்னு தெரிஞ்சுதான் ஒவ்வொரு வாக்கும் போய் விழுது. சும்மா ஏனோ தானோன்னு ஒவ்வொரு வாக்கும் போய் விழுகிறது இல்லை. ஒரு சில விழுக்காடு ஒரு ரொம்ப இன்சிக்னிஃபிகண்ட் பர்சன்டேஜ் வேணால் அப்படி போய் விழலாம். மற்ற எல்லாருமே வந்து ஏதாவது ஒரு கட்சிக்கு வாக்கு போடுறதுக்கு ஒரு காரணம் இருக்குது. உங்களுக்கு புரியுதா? அந்த காரணம் வந்து நேர்மறையான காரணம். எதிர்மறையான காரணங்களும் வந்து அதுலேயும் கன்சால்டேட் ஆகி ஒரு வாக்கு வங்கி இருக்குது. ஆனால் அவங்களுக்கு அந்த இடத்துல அவங்களுக்கு என்ன தேவையோ அதுக்காக தான் அவங்க ஓட்டு போடுறாங்க. அவங்க பாதுகாப்புன்றாங்க, இல்லை வந்து இப்போ ஒரு நீங்கள் பாமகன்னு எடுத்துக்கிட்டிங்கனாலே பாமக வந்து எதுக்கு அவங்க அபிமானமாக அந்த கட்சியோட இன்னும் ஒன்று இவ்வளோ மக்கள் இருக்காங்க. அவங்களாம் அவங்களுக்கு நன்மை நடந்திருக்கு. நன்மை இல்லாத இடத்துல எப்படி மக்கள் இருப்பாங்க? நீங்கள் திமுக அதிமுகன்னு எடுத்துக்கிட்டாலுமே அந்த கட்சினால நன்மை நடக்கிற வரைக்கும் அவங்க கூட இருப்பாங்க. அவங்களால நன்மை இல்லை தீமை தான் தெரிஞ்சதுக்கப்புறம் விலகி வந்துடுவாங்க, அவ்வளோதான். அந்த 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 காலம் அந்த தருணம் மக்கள் எப்போ வந்து நாம் தமிழர் கட்சி தான் ஆட்சிக்கு வந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறாங்களோ அன்னைக்கு ஆட்சிக்கு வரும். ஆனால் அன்னைக்கு நாம் தமிழர் கட்சி தனியாக நிற்கணும். இவங்க கூட சேராமல் இவங்க மேலே இருக்கிற அழுக்கு வந்து இவங்க முதுகில் போடலாமல் இவங்க வந்து தனித்து தூய்மையாக நின்னா அப்போது அவங்க மக்கள் வந்து தானாகவே அவங்களுக்கு வாய்ப்பு கொடுப்பாங்க. அதுக்குண்டான தேவைகளை வந்து இருக்கிற கட்சிகளே உருவாக்கி கொடுத்துட்ருக்காங்க. இந்த 26 தேர்தலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கனாலே நாம் தமிழர் கட்சிக்கு பல அனுகூலமான விஷயங்கள் இருக்குது. இதில் எடப்பாடி அவர்கள் சுத்தமாக மக்கள்கிட்ட அவரோட லீடர்ஷிப்பு கிரெடிபிலிட்டி எல்லாத்தையும் இழந்துட்டார். நாங்கள் இனிமேல் காலகாலத்துக்கு அவங்களுக்கு வந்து இந்த மைனாரிட்டின்னு சொல்லப்படுற இஸ்லாமியர் அவர்கள் கிறிஸ்தவர்கள் வாக்கு வந்து அவங்களுக்கு வந்து எடப்பாடியை நம்பவே மாட்டாங்க. இனி எந்த காலத்துலையும் நம்ப மாட்டாங்க. இப்படி இவ்வளவு அப்பட்டமாக சொல்லி அவர் ஜெயக்குமாரை வச்சு பேச வச்சு கட்சியில் ஆளாளுக்கு பேசி அந்த ஒரு லீடர்ஷிப்பை காப்பாற்றணுங்கிற ஒரு எண்ணமே வந்து எடப்பாடிக்கு இல்லாத மாதிரி அங்கே போய் விழுந்துட்டார். அதுக்குண்டான அரசியல் காரணங்களும் வந்துருச்சு. அதுக்குண்டான அவர் வந்து விஜயை ரொம்ப எதிர்பார்த்தாரு. ஆனால் அதே மாதிரி விஜயும் வந்து அவரை தன்னை ரொம்ப டாலாக கிளைம் பண்ணிக்கிட்டதுனால அவங்களுக்குள்ளால அந்த பேச்சுவார்த்தை, ஏன்னா விஜயை வச்சு அவங்க வந்து ஓட்டு வர முடியலைனாலும் அவங்களுக்கு பப்ளிசிட்டியை பயங்கரமாக கொண்டு வந்துடலாம். அது ஒரு விஷயம் இருக்குது. அதனால அந்த ஒரு பப்ளிசிட்டி, ஒரு யங் ஃபேஸு அதெல்லாம் வச்சு அவர் ஒரு கணக்கு போட்டிருப்பார். ஆனால் விஜய் ரொம்ப வந்து விஜய் தரப்பில் இருக்கக்கூடிய பார்கெனிங் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தனால தான் என்னவோ வந்து அவங்க கடைசியாக தான் நாங்கள் முடிவு பண்ணுவோம், இன்னும் டைம் வேணும்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் எடப்பாடி அவர்களுக்கு அரசியல் களத்தை இவ்வளோ நாள் தேர்தல் களத்தை சந்தித்து வந்தவருக்கு எவ்வளோ நாள் முன்னாடி கூட்டணி சேரணும், எப்படி கிரவுண்டை ப்ரிப்பேர் பண்ணுங்கிறதெல்லாம் நிச்சயமாக தெரிஞ்சிருக்கும். ஏன்னா அவர் வந்து ரொம்ப கீழேருந்து வந்தவர். ஆனால் அவர் ஒரு கரிஸ்மேட்டிக் ஃபிகர் இல்லை. அதனால வந்து அந்த கட்சி வந்து பாதிக்கப்படுது, இன்னுமே வந்து பாதிக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. அதனால அந்த கரிஸ்மேட்டிக் ஃபிகராக விஜய் உள்ளே கொண்டு வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தில் அவங்க இருந்தாங்க. ஆனால் விஜய் அதுவும் செட் ஆகலை. ஆனால் இவங்க எல்லாத்தையுமே வந்து இந்த விஜய்ங்கிற ஒரு ஃபேக்ட் உள்ளே வரும்னு தெரிஞ்சதுக்கப்புறம் தான் பாஜக சூடாகி இப்போவே வந்து அவங்க 2 பேரும் இவங்களுக்கும் அவங்க தேவை இருக்குது, அவங்களுக்கும் இவங்க தேவை இருக்குன்றன்னு உடனே வந்து 2 பக்கத்துலையுமே சாக்ரிஃபிஷியல் மூவ்ஸ் பண்ணி அவங்க சேர்ந்துட்டாங்க. இவரோட எடப்பாடி அவரோட லீடர்ஷிப்பை வந்து போனாலும் பரவாயில்ல அப்படின்னு விட்டு கொடுத்து போய் சேர்ந்துட்டாரு. அங்கே பாஜக என்னன்னா அண்ணாமலை அவர்களை ஒதுக்கி வச்சு நீங்கள் இப்போ பார்க்குறீங்க, நீங்கள் இப்போ அவர் பண்ணிகிட்டு இருக்காரு. ஆனால் அண்ணாமலை வந்து பிஜேபிக்குள்ளே இருந்தாலுமே அவர் தான் இனிமேல் வந்து ஒரு லீடர் மாதிரி அவர் இன்டர்வியூஸ்லாம் அவர் தான் பண்ணிக்கிட்டு இருக்காரு. நயினார் நாகேந்திரனை பொறுத்த வரைக்கும் அவர் ஏதோ இந்த 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 டீலுக்காக அவருக்கு ஒரு இடத்த கொடுத்துருக்காங்கன்ற மாதிரி தான் பார்க்கணுமே தவிர அவரோட திறமைக்காக அவரோட கம்யூனிட்டி சப்போர்ட்டுக்காக மேபி அவங்களோட கம்யூனிட்டி சப்போர்ட்டை அந்த ஓபிஎஸ் அவர்களை காம்பன்சேட் பண்ணுறதுக்காக சவுத்தில் உதவுங்கிற கூட அவங்க நினச்சிருக்கலாம்.
இந்த மாதிரி பல அனுகூலமாங்களா விஷயம் வந்து நாம் தமிழர் கட்சிக்கு இருக்குது இந்த கட்டத்தில். சிந்திச்சு பாருங்க, நிறைய இருக்கு. இப்போ விஜய் வந்திருக்கிறனாலே நாம் தமிழர் கட்சிக்கு அனுகூலம் தான். திமுக கட்சி மேலே இருக்கக்கூடிய அந்த ஆளும் கட்சி மேலே இருக்கக்கூடிய மக்கள் வைக்கக்கூடிய விமர்சனங்கள், இப்போ நீங்கள் டாஸ்மாக்னு பார்த்துக்கிட்டிங்கனாலும், சட்ட ஒழுங்குன்னு பார்த்துக்கிட்டிங்கனாலும், ஊழல் லஞ்சன்ற ஒரு இது வரைக்கும் நான் திமுக வந்து சொல்லிட்டு இருந்த விஷயம், எங்களை யாராவது இது வரைக்கும் ஊழல் கேஸில் வந்து தண்டிக்கப்பட்டிருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருந்தாங்க. இப்போ அதுக்கே நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இந்த மாதிரி பல அனுகூலமான விஷயங்கள் நாம் தமிழர் கட்சிக்கு இருக்குது. இதில் நீங்கள் இது வரைக்கும் சொன்ன விமர்சனங்கள் எதுவுமே பலிக்கலை. ஜோசியம் மாதிரி நீங்கள் ஜோசியக்காரன் மாதிரி அவன் குடுகுடு படித்து தெரிஞ்சீங்க, எதுவுமே பலிக்கலை. இந்த வாட்டியும் பலிக்கும்னு எங்களுக்கு நம்பிக்கை இல்லை.